அவ்வாறு அந்த முறை உறவினர் போவாசிடம் நீரை வாங்கிக் கொள்ளும் என்று சொன்னபோது அவர் தம் காலணியை கயிற்றாரிடம் கொடுத்தார். அதன் பின் போவாஸ் அங்கிருந்த பெரியோரையும் மற்ற எல்லாரையும் நோக்கி, நான் எலிமெலேக்கு, கிளையோன், மக்லோன் ஆகியோருக்கு உரிமையான அனைத்தையும் நகோமியிடமிருந்து வாங்கிவிட்டேன் இதற்கு என்று நீங்களே சாட்சி. மேலும் மக்லோனின் மனைவியாக இருந்த மோவாபிய பெண் ரூத்தை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தவரின் உரிமை சொத்து அவர் பெயரிலே தொடர்ந்து இருக்கவும் அப்பெயர் அவருடைய உறவின் முறையிலும் ஊரிலும் நீடித்திருக்கும். இதை செய்கிறேன், இதற்கும் நீங்களே சாட்சி என்று கூறினார். அதற்கு நகர வாயில் இருந்த பெரியோரும் மற்ற எல்லோரும், ஆம், நாங்கள் சாட்சிகள். இஸ்ரேலின் குடும்பம் பெருக செய்த ராகேல், லேயால் இவரைப் போல உமது இல்லம் புகுந்திடும் இப்பெண்ணும் இருக்கும் வண்ணம் ஆண்டவர் அருள்க. எப்ராத்தில் வளமுடன் நீர் வாழ்க. பெத்லேகன் புகழுடன் நீர் திகழ்க. ஆண்டவர் இந்த பெண் வழியாக அருளும் பிள்ளைகளால் உமது குடும்பம் யூதா தாமார் மகனாம் பெரேட்சு குடும்பம் போன்று விளங்குவதாக என்று வாழ்த்தினார். இவ்வாறு போவசம் சொன்னபடியே ரூத்தை தம் வீட்டுக்கு அழைத்துச் சென்று அவரை மணந்து கொண்டார். அவர்கள் கூடி வாழ்ந்த பொழுது அவர் கருத்தரிக்க ஆண்டவர் அருள் கூர்ந்தார். ரூத் ஒரு ஆண்மகவை பெற்றெடுத்தார். ஊர் பெண்கள் நகோமியை பார்த்து, ஆண்டவர் திருப்பெயர் போற்றி போற்றி உன்னை காக்கும் பொறுப்பினை உடையான் ஒருவனை அவர் தாம் அருளியுள்ளாரே. இஸ்ரேலில் அவனது பெயரும் புகழும் ஓங்கி திகழ்வதாக. புது வாழ்வுனக்கு அண்ணனவனும் தருவான். முதுமையில் உனக்கு அன்னமும் அளிப்பான். உன்பால் கொண்ட அன்பால் உனக்கு மைந்தர் எழுவரின் மேலாய் விளங்கும் மருமகள் அவனை ஈன்றவள் அன்றோ என்று வாழ்த்தினார்கள். நகோமி குழந்தையை கையில் எடுத்து மார்போடு அணைத்து கொண்டார். அவரே அதை பேணி வளர்க்கும் தாயானார். சுற்றுப்புற பெண்கள் நகோமிக்கு ஒரு மகன் பிறந்துள்ளான் என்று சொல்லி அவனுக்கு ஓபேது என்று பெயரிட்டார்கள். அவனே தாவீதின் தந்தையான ஈசாயின் தந்தை. பெரேட்சின் வழித்தோன்றல்களின் அட்டவணை இதுவே. பெட்ரேஸுக்கு எஸ்ரோன் பிறந்தான். எஸ்ரோனுக்கு ஈராம் பிறந்தார். ஈராமுக்கு அமினதாபு பிறந்தார். அமினதாபுக்கு நகுசோன் பிறந்தார். நகுசோனுக்கு சல்மோன் பிறந்தார். சல்மோனுக்கு போவாசு பிறந்தார். போவாசுக்கு ஓபேது பிறந்தார். ஓபேசுக்கு ஈசாய் பிறந்தார். ஈசாய்க்கு தாவீது பிறந்தார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ரூத்தின் புஸ்தகம் வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சியும் சதா காலம் உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தை இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்தில் 1 சாமுவேலின் புஸ்தகத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.